வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ரூல் புக்கை மறுபடியும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் படிக்கிறாங்க. அதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செஞ்சுருப்பாங்க. அதனால் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். விஜய் பார்வதி தான் எதுக்கு தக்காளி சட்னியை ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் போட்டு எல்லாரையும் கேட்பாங்க. அந்த பர்டிகுலர் விஷயம் அவங்க கேட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாருக்கும் தான் வச்சுருக்கோம், அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவலாக தப்பு. ஸோ விஜய் பார்வதி முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கெஸ் பண்ணி இது எதுக்கு ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத கேட்டுட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கொஷினுக்கு ஆன்சர் அவங்க சொன்னது தப்பு அப்படின்றத இப்போ ரூல் புக்கை படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எஸ், ரூல் புக்கில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ்க்குன்னு செய்கிற ஒரு டிஷ்ஷை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் சாப்பிட்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிஷ்ஷை செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இன்றைக்கி தோசை மாவு பார்த்திங்க அப்படின்னா செய்யப்பட்டது ஃபார் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அவங்க தக்காளி சட்னி கேட்டாங்க. ஸோ தக்காளி தொக்கு மாதிரி லைட்டாக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. பட் கிச்சன் டீமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே நம்ம செஞ்சிட்டோம், இது நம்ம பொருள்லேருந்து தான் செஞ்சோம், அதனால் இதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. அதை தான் விஜய் பார்வதி பார்த்திங்கன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்கு இதை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு தான் வச்சுருந்தோம்னு சொல்லிட்டாங்க. பட் அது எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ரூல் புக்கை படித்ததுக்கப்புறம் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி கிச்சன் டீமில் இருக்கிற நந்தினியாக இருக்கட்டும், லைக் கனியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரவீன் ராஜா இருக்கட்டும், எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் அந்த பர்டிகுலர் தக்காளி தொக்கை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருப்பாங்களா, அப்போ நாங்கள் பண்ணது தப்பு தான், நாங்கள் லைட்டாக அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக ஒரு ரூல் புக்கை திரும்பவும் எடுத்து படித்து இதை கிளாரிட்டியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் பிக் பாஸ் இந்த பர்டிகுலர் விதிமீறலை யூஸ் பண்ணி நாளைக்கு யாராவது ஸ்வாப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.